ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய லிங்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் போகிறப்ப இந்த லிங்கங்கள், அந்த மலையை சுற்றி இருக்கப்படுற லிங்கங்களை நம்ம தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கிரிவலம் போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த 14 லிங்கங்களையும் தரிசனம் பண்ணுங்க. இருக்கக்கூடியது 8 லிங்கம் தான், ஆனால் மொத்தமாக 14 லிங்கங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போது எது அந்த 14 லிங்கங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். திருவண்ணாமலையோடைய 8 திசைக்கும் 8 லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 9 லிங்கங்கள். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், சந்திரலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம். இதுதான் திருவண்ணாமலையில் சொல்லக்கூடிய 9 லிங்கங்கள். இந்த 8 லிங்கங்கள் இல்லாமல் இன்னும் 5 லிங்கங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. முதல் லிங்கமானது அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர். அடுத்து அண்ணாமலையார் கோவில் கொள்ளையே இருக்கக்கூடிய பாதாள லிங்கம், அண்ணாமலையார் கோவில் எதிர் இருக்கக்கூடிய சக்கரலிங்கம், மோக்ஷலிங்கம், அப்புறம் உசிலிங்கம். இந்த 5 லிங்கங்களும் மற்ற 9 லிங்கங்களோடு சேர்க்கப்படாது. சரி, இப்போ இந்த லிங்கங்கள் எங்கெங்கே இருக்குது, இதை ஏன் வழிபடணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல் லிங்கமானது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர். நம்ம முதல்ல அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற லிங்கங்களை கும்பிடணும். அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரப்போ பாதாள லிங்கம்னு இருக்கும். நம்ம ராஜகோபுரம் வழியாக வெளியே வரோம்ல, அங்கே இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இந்த பாதாள லிங்கம் இருக்குது. மறக்காமல் அதை பார்த்துட்டு வெளியே வாங்க. அடுத்து வெளியே வந்தோன்னா இந்த ராஜகோபுரத்துக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய சக்கரலிங்கம், அதை நம்ம பார்க்கலாம். திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை பார்க்க முடியலைன்னா இந்த சக்கரலிங்கேஸ்வரரை பார்த்தா அண்ணாமலையாரை பார்த்ததுக்கு சமமாக. அதனால் மறக்காமல் இந்த லிங்கத்தையும் பாருங்கள். முதல் லிங்கமானது இந்திரலிங்கம். இந்த இந்திரலிங்கமானது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். இந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணால் வளமும் நலமும் பெருகும்னு சொல்லப்படுது. இந்த லிங்கத்தை பிரம்மலிங்கம்னு சொல்லுவாங்க. அடுத்து இரண்டாவது லிங்கம்னு சொல்லப்படுறது அக்னிலிங்கம். இந்த லிங்கமானது தென்கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த அக்னிலிங்கத்தை வழிபட்டால் எல்லா நோய்களில் இருந்தும் விடுதலை கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த அக்னிலிங்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அக்னி தீர்த்தமும் இருக்கும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான தீர்த்தங்களில் இந்த அக்னி தீர்த்தமும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. அடுத்து யமலிங்கம். யமலிங்கம் மூன்றாவது லிங்கம். இந்த லிங்கம் தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த யமலிங்கத்தை வழிபட்டால் பொருளாதார பிரச்சனைகள் தீரும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் யம பயம் நீங்கும்னு சொல்லப்படுது. யாராவது தீராத நோய்களில் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த யமலிங்கத்தை பாருங்கள். அடுத்து நான்காவது லிங்கம் நிருதி லிங்கம்னு சொல்லப்படுது. இந்த நிருதி லிங்கமானது தென்மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த லிங்கத்தை வழிபட்டால் எல்லா கஷ்டங்களில் இருந்து விடுபடலான்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடியது வருணலிங்கம். இந்த வருணலிங்கமானது 5வது லிங்கம். இது மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த லிங்கத்தை வழிபட்டால் சமூகத்தில் ஒரு நல்ல நிலையை அடையவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து வாயுலிங்கம். இதுதான் 6வது லிங்கம். இந்த லிங்கமானது வடமேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வாயுலிங்கத்தை வழிபட்டால் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நன்மை கிடைக்கும்னு சொல்லப்படுது. அடுத்து சந்திரலிங்கம். 7வது லிங்கமான சந்திரலிங்கம். இதில் 8வது லிங்கம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இதுதான் 7வது லிங்கம். இந்த சந்திரலிங்கத்தை நம்ம வழிபட்டால் சந்திரனால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும்னும் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறணும் சொல்லப்படுது. அடுத்து குபேரலிங்கம். இதுதான் 8வது லிங்கம்னு சொல்லப்படுது. இந்த லிங்கமானது வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த குபேரலிங்கத்தை வழிபட்டால் மன நிம்மதியும் பொருளாதாரமும் கிடைக்கும்னு சொல்லப்படுது.
அடுத்து மோக்ஷலிங்கம். இதை என்னதான் மோக்ஷலிங்கம்னு சொன்னாலும் இதுக்கு ஒரு கோவிலோ இல்லை லிங்கமோ இருக்காது. இதுக்கு இன்னொரு பேர் இடுக்குப்பிடி பிள்ளையார் கோவில்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் அந்த மோக்ஷலிங்கம். நம்ம அந்த கோவிலுக்கு போய் பார்த்தோன்னா தெரியும், அதுக்கு முன்னாடியே ஒரு நந்தி இருக்கும். இந்த இடுக்குப்பிடி பிள்ளையார் கோவிலை தான் மோக்ஷலிங்கம்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்தோன்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடியது உசிலிங்கம். இந்த கோவிலுக்கு நிறைய பேர் போகவே மாட்டாங்க. அது ஏன்னா இதுக்கு இருக்கக்கூடிய புராண கதை என்னன்னா, பார்வதி தேவி சிவனோட அர்த்தநாதீஸ்வரராக கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் தவம் பண்ணாங்களாம். இது கிரிவல பாதையில் சின்ன கோவிலாக இருக்கும். நிறைய பேர் இதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவில்களுக்கும் நிறைய புராண கதைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய லிங்கமானது பார்வதி தேவியை பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்ட லிங்கம்னு சொல்லப்படுது. அடுத்து பச்சையம்மனுடைய அவதாரம் இருக்குன்னு தெரியும். பச்சையம்மனுடைய அவதாரம் இந்த திருவண்ணாமலையில் எடுக்கப்பட்டது தான். இந்த உசிலிங்கத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் நம்ம போனோம்னா ஒரு டெட் எண்டில் இந்த பச்சையம்மன் கோவிலை நம்ம பார்க்க முடியும். இந்த கோவிலில் எல்லா குலதெய்வங்களும் இருக்குது. அது முனீஸ்வரராகட்டும், சப்த கன்னிகளாகட்டும், எல்லாமே இங்கே வழிபாடு பண்ணுறாங்க. பகவான் ரமணர் கூட இந்த கோவிலில் இருந்ததாக சொல்லப்படுது. பார்வதி தேவி உசிலிங்கத்தை வழிபட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து முதல்ல கிரிவலம் போனாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம போகிற கிரிவலம் எல்லாம் முதல்ல யார் கிரிவலம் போனாங்கன்னா அது பார்வதி தேவி தான். பார்வதி தேவி மூலமாக தான் இந்த கிரிவலம் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த உசிலிங்கத்தையும் பச்சையம்மன் கோவிலையும் பார்க்க மறக்காதீங்க. அடுத்து 9வது லிங்கமான ஈசானிய லிங்கம். இந்த லிங்கமானது வடகிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ஈசானிய லிங்கத்தை வழிபட்டா மன நிம்மதியும் கடவுளோட அருள் முழுமையாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. மொத்தமாக 16 லிங்கங்கள் பார்த்தோம். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், சந்திரலிங்கம், குபேரலிங்கம், மோக்ஷலிங்கம், ஈசானியலிங்கம், உசிலிங்கம், பாதாளலிங்கம், சக்கரலிங்கம், அப்புறம் அண்ணாமலையார். இதில் எப்போவுமே பார்க்கக்கூடியது 8 திசைகளுக்கு இருக்கக்கூடிய 8 லிங்கம் தான். இந்த 8 லிங்கங்களுக்கும் பேருக்கேற்ற மாதிரியே அந்தந்த தேவர்களும் வழிபட்டு இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதாக சொல்லப்படுது. இந்திரனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது இந்திரலிங்கம், அக்னி தேவரால் அக்னிலிங்கம், யமனால் யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுவால் வாயுலிங்கம், சந்திரனால் சந்திரலிங்கம், குபேரனால் குபேரலிங்கம், மோட்சத்துக்காக மோக்ஷலிங்கம், அண்ணாமலையாரை பார்க்க முடியாதவங்களுக்காக சக்கரலிங்கம், பார்வதியால் உசிலிங்கம், சித்தரால பாதாளலிங்கம், அடியும் முடியும் பார்க்க முடியாமல் பிரம்மரும் விஷ்ணுவும் கேட்டு சுயம்பு லிங்கமாக உருவானது தான் அருணாச்சலேஸ்வரர். இப்படித்தான் சிவன் லிங்கோத்பவராக உருவானார். பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனை பார்க்கணும்னு கேட்டதால் சிவன் லிங்க ரூபமாக மாறி ஸ்வயம்புவாக தோன்றப்பட்டது தான் இந்த அருணாச்சலேஸ்வரர். முதல்ல சிவன் லிங்கமாக மாறினதும் இங்கே தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லிங்கங்களும் இப்படி தான் தோன்றப்பட்டது. இப்போ பார்க்கக்கூடிய லிங்கங்களுக்கும் கீழே விஷ்ணு பிரம்மான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரே லிங்கத்தில் சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் ஒன்றா இருக்கக்கூடியது தான் சிவலிங்கமே. நம்ம என்னதான் சிவன்னு பார்த்தாலும் அந்த சிவனுக்குள்ளேயே எல்லா தெய்வங்களும் அடங்கியிருக்கிறத பார்க்க முடியும். இப்படி தான் அருணாச்சலேஸ்வரராக சிவன் திருவண்ணாமலையில் தோன்றினார். அடிமுடி கதையை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அப்போ உருவான அந்த சாம்பல் தான் திருவண்ணாமலையாக இப்போ நம்ம வழிபடுறோம். அப்படி சிவன் எரிஞ்சு அந்த சாம்பலை திருவண்ணாமலையாகவும் சிவன் லிங்க ரூபமாக காட்சி கொடுத்து அங்கேயே ஸ்வயம்புவாக மாறி அருணாச்சலேஸ்வரராக காட்சி தராரு. உள்ளே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலை அம்மனும். கிரிவலம் போகிறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த 14 லிங்கங்களையும் பாருங்கள். சிவனுடைய அருளை முழுமையாக பெறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.